மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கனிவான பார்வைக்கு பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. ஆயுந்தாசார் வக்கீல் என்பவர் வழக்கில் ஆஜராவது பணம் பெற்றுக்கொண்டு அந்த வழக்கில் ஆஜராக வக்காலத்தம் போட்டுக்கொண்டு அதற்கு தேவையான பெற்றுக்கொண்டு கவுண்டர் ஃபைல் பண்ணாமல் நம்பிக்கை திறம் செய்து உள்ளது குறித்தும் 17/4/2021 24/2 ஆஜார நம்பிக்கை திறம் செய்தமைக்கும் மேற்படி எனக்கு எதிராக செயல்பட்டு முடித்துள்ளமைக்கும் எதிர் மனுதாரர்கள் ஆதரவாக செயல்பட்டு முடித்துள்ளமைக்கும் எனக்கு மன உளைச்சல் மனதை ஏற்படுத்தியமைக்கும் மனவரையும் காலவரத்தை ஏற்படுத்தியமைக்கும் ஆயிரந்தாசு வைக்கிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நஷ்டீடு பெற்றுத்தர வேண்டும் என பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். கடந்த 27/2/22 ஆயிரந்தாசை சந்தித்து ஓய்யத் நம்பர் 16/2 வழக்கினை தீர்ப்பு ரத்து செய்ய கோரி அம்பாசமுத்திரம் சப்கோர்ட்டில் வழக்கு ஏஎஸ் நம்பர் 4/2 வழக்கு செய்யப்பட்டுள்ளதையும் அதன் அபிடவிட்டின் அவரும் எதிர்மானதர் கோவிட் ஓபிய நம்பர் 70/2008 தாக்கல் செய்த நகலும் மாரிதாசன் ஒப்படைத்து எதிர்மானதார் தாக்கல் செய்த ஈவி நம்பர் 4/2024 ஓய்யத் நம்பர் 16/2 நீதிமன்ற நோட்டீஸும் அசலும் மாரிதாசன் ஒப்படைத்து வக்காலத்து படிவத்திலும் கழித்து பெற்றுக்கொண்டார். உடனடியாக கவுண்டர் ஃபைல் செய்வதாக கூறினார். ஆனால் 17/4/2024 24/2 கவுண்டர் ஃபைல் பண்ணவில்லை. இந்த தேதிகளில் ஆஜராகாமல் நம்பிக்கை தெரிவு செய்து எதிரிக்கு ஆதரவாக செயல்பட்டு முடித்துள்ள செயல் மனச்சாட்சி இல்லாத செயலாகும், சட்டவிரோதமாகும். தொழில் தர்மத்துக்கு நம்பிக்கை தெரிவித்து முடித்துள்ளார். ஆரோக்கியதாஸ் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆரியதாச நம்பிக்கை துறகத்தால் ஈவி நம்பர் 22 ஓயத்தல் 16க்கு 24/2 டெலிவரி ஆர்டர் பெற்றுள்ளனர். ஆரியதாஸ் மனச்சாட்சியை கலக்கி வைத்துவிட்டு நீதி நிறுவனை குழி தோண்டி புதைத்து வைத்துவிட்டு படுகொலை செய்துள்ளார். இது சட்டவிரோதமாகும். அம்பாசமுத்திரம் சப்கோர்ட்டில் வழக்கு எண் ஏஎஸ் நம்பர் 4/2000 அப்பீல் செய்து இருக்கும் போதும் ஈடு போட்டுள்ளனர். இது சம்பந்தமாக ஆரியதாசர் கவுண்டர் ஃபைல் பண்ணவில்லை. கவுண்டர் ஃபைல் செல்லாதது ஆரியதாசின் நம்பிக்கை துறமாகும். ஆரியதாசன் எனக்கு மன உளைச்சல் மனக்காயம் மனவரையும் காலைவரை எடுத்து போனது. இதற்காக ஆரியதாசிடம் ரூபாய் 5 லட்சம் நஷ்டீடு வாங்கி எனக்கு தர வேண்டும் என மாண்புமிகு முதல்வர்களை பணியாளர் வேண்டிக் கொள்கிறேன். இவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆரியதாஸ் எதிர் மனிதர் ஆதரவு செயல்பட்டு ஆணை பெற்றுள்ளார். இன்று வரை வாடகை பாக்கியில்லாமல் இஎம்ஐ செய்துள்ளேன். கூனியூர் அக்கராகராத்தி நான் 1990 முதல் குடியிருந்தவரை 5/7/2012 விலையில்லாண்ட கிரைண்டர் மிக்சி மின்விசர்கள் பழுதானதை சரி செய்ய உதிரிப்பாகங்கள் கிடைக்காமல் இருந்து வந்தது. நான் தமிழக முதல்வருக்கு மனு அளித்து உதிரிப்பாகங்கள் கிடைத்தளித்தேன். எதிர் மனுதாரர்களோ கூனியூர் அக்கராகத்தில் உள்ள மற்றவர்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 9/8/2013 அரசு கேபிள் டிவி கூனியூர் அக்கரால் சரி செய்ய அகரால் சரிவரை தெரியாமல் இருந்து வந்தது. இது சம்பந்தமாக மனு அளித்து பழுதான உதிரிப்பாகங்களை மாற்ற வைத்து புதிய உதிரிப்பாகங்களையும் கைவில் உயிர்களும் புதியதாக மாற்ற வைத்தேன். எதிர் மனுதாரர்களும் மற்றவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்னுடைய செலவில் பலரும் சலுகை பெற்று இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். கூனியூர் ரேஷன் கடையில் ஊழியர்கள் பச்சரிசி மற்ற பொருட்கள் இரணை மறுத்து வந்தனர். நான் மனுவும் பின் வழக்கையின் WP நம்பர் 18/96/2015 வழக்கு தாக்கல் செய்து அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து பொருளும் கிடைக்க செய்து கொள்ளேன். எதிர் மனுதாரர்கள் மற்றவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர் மனுதாரர்கள் ஆரியதாஸ் வக்காலத்து வாங்கியுள்ளது சட்டவிரோதமாக. கூனியூர் அக்கராத்தில் பாகுபாடு பார்த்து குடிநீர் இணைப்பு வழங்கி வந்தனர். இது சம்பந்தமாக என்னிடம் பலர் தெரிவித்தனர். நான் முதல்வர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் கடந்த 16/5/2014 16/8/2016 13/1/2016 ஆகிய தேதிகளில் கூனியூர் ஊராட்சியில் யார் குடிநீர் இணைப்பு கட்டாலும் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என மனு அளித்து
அளித்துள்ளேன். இன்று வரை பூனியூர் ஊராட்சியில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அனைத்து பொதுமக்களும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. எதிர் மனுதாரர்களும் மற்றவர்களின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்களுக்கு ஆரிதாஸ் வக்கீல் முழு வக்காலத்து வாங்கியுள்ளார். சட்டவிரோதமாக 9/1/2017 பூனியூர் குடிநீர் தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றும் தாமிரபரணி ஆற்றில் குடிநீர் அருகே மணலில் மூடியுள்ளதை அகற்ற மனு அளித்தேன். எதிர் மனுதாரர்கள் மற்றவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்களுக்கு ஆரியதாஸ் முழு வக்காலத்து வாங்கியுள்ளார். 14/2/2024 ரேஷன் கடை 7/2021 8/2022 மாதங்களில் பச்சரிசி இல்லை என தெரிவித்தனர். நான் மாநிலத்தை கடை செய்துள்ளேன். எதிர் மனுதாரர்கள் மற்றவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்களுக்கு ஆரியதாஸ் முழு வக்காலத்து வாங்கியுள்ளார். 6/2023 கூனி ரேஷன் கடை மேற்கூரை இழந்து வழியில் இருந்தது. புதிய கட்டடம் வேண்டும் என புகைப்படத்தில் மனு அளித்தேன். தற்போது புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. எதிர் மற்றவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்கள் ஆரியதாஸ் வக்கீல் முழு உடந்தையாக இருந்து வருகிறார். கூனியூர் பேருந்து நிலையம் முதல் அக்கராகர் வரை சாலையில் மக்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு மாடுகள், ஆடுகள், நாய்கள் அதன் உரிமையாளர் ஆக்கிரமிப்பு செய்து இருந்தனர். இது சம்பந்தமாக மனு பெண் வழக்கு WP நம்பர் 5539/2024 வழக்கு தாக்கல் செய்தாலும் மக்கள் நலனை முன்னிட்டு எதிர் மனுதாரரும் மற்றவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சட்ட விரோதிகளுக்கு வக்கீல் ஆரிதாஸ் முழு உடந்தையாக இருந்து வேலை செய்துள்ளார். கூனியூர் தண்ணீர் தொட்டி 2011 ஆண்டு முதல் சுத்தம் செய்யாமல் தண்ணீரில் வண்டல் கலந்து வருவதன் சம்பந்தமாகவும் அக்கராகர தெருவில் மலையில் செல்லும் பாதை ஆக்கிரமிப்பு செய்து மலையில் செல்ல விடாமலும் சாமிசபுரம் மற்ற வாகனங்கள் இடையரக சாலையில் படிகள் சிமெண்ட் தளம் கட்டி தொல்லை செய்தல் சம்பந்தம் மனுவும் பின் வழக்கு WP நம்பர் 5898/2002 வழக்கம் தாக்கல் செய்துள்ளேன். எதிர்மனுதாரர் மற்றும் சட்டவிரோத நிகழ்வை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இவர்கள் வக்கீல் ஆரிதாஸ் முழு உடந்தையாக இருந்துள்ளார். கூனியூர் அக்கராஜன் மடசாமி என்பவர் அவருக்குள்ள நாயில் நோய் உள்ளது. நோயுள்ள நாயை வீதியில் விட்டு மற்றும் நோயை உண்டு பண்ணி வந்தால் நான் மனு பின் வழக்கின் WP நம்பர் 10/6/5/2020 வழக்கு தாக்கல் செய்துள்ளேன். மற்றவர்களுக்காக எதிர்மன மற்றவர்களும் சட்டவிரோத நிகழ்வுகளை நோயினை தடுக்க முயலவில்லை. இவர்களுக்கு பணமும் செலவாகிறது, பெயரும் விடக்கூடாது என உள்ளனர். இவர்களை என்ன என்பது, இவர்களுக்கு முழு உடந்தையாக ஆரியதாஸ் வக்கீல் இருந்துள்ளார். இவர்கள் முழு ஆதாரமாக செயல்பட்டு கவுண்டர் பொய் பண்ணாமலும் 17/4/2024 24/2000 ஆஜராகவும் நம்பிக்கை செய்துள்ளார். இவரின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும், சட்டவிரோதமாக எல்லா நம்பிக்கைத்தரும் செய்து முடித்துவிட்டு 29/4 கவுண்டர் ஆர்டர் 21 106 CPG மற்றும் 151 CP 3 மணியில் கட்டாயம் கையெழுத்து போட மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு தாக்கல் செய்துள்ளார். இவர்களை 5/3/2024 13/3/2024 27/3/2020 17/4/2024 24 தாக்கல் செய்திருக்கின்றனர். அப்பா தாக்கல் செய்யாமல் காலம் கடந்து தாக்கல் செய்துள்ளது மனச்சாட்சி இல்லாத செயலாகும், சட்டவிரோதமாகும். மேற்படி ஆரியதாஸ் வக்கீலிடமிருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரூபாய் 5 லட்சம் நஷ்டீடு பெற்று தர வேண்டும் என பணிவுடன் வேண்டுக் கொள்கிறேன். ஆரியதாஸ் மீது உரிய நம்பிக்கை தருவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நம்பிக்கை துரோகம் குறித்து துக்ளக் ஆசிரியர் ராமசாமி 1/5/2019 கட்டுரை வெளியிட்டுள்ளார். அதன் நகலும் இத்துடன் தகவலுக்காக இணைத்துள்ளேன். ஆரிதாஸ் போன்ற வக்கீல்கள் பொதுமக்களை பாதுகாப்பாக இதை இணைக்கப்பட்டுள்ள 10 கோரிக்கைகளும் எழுதி கொடுக்கக்கூடிய நடவடிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எடுக்க வேண்டும். என்னால் இது போன்ற நம்பிக்கை துரோகிகள் இருக்கத்தான் செய்வார்கள். இது போன்ற நம்பிக்கை துரோகி
ஆரியதாஸ் போன்றவர்கள் மன உளைச்சல் ஏற்பட்டு எதிர்காலங்களில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடியவர்கள் போன்ற ஆரியதாஸ் போன்றவர்கள் தூண்டிவிடுவார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆரியதாஸ் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பணிவுடனும் தாழ்மையுடனும் வேண்டிக் கொள்கிறேன். ஆரியதாசருக்கு அனுப்பியுள்ள அறிவிப்பின் நகலம் 10 வழக்கறிஞர்கள் எழுதி தரக்கூடிய 10 உறுதிமொழி ஒப்பந்தமும் நம்பிக்கை துரோகம் செய்தால் சாத்தியது என சொல்லப்பட்டிருக்கிறது என்ற சோ ராமசாமி தெரிவித்துள்ள கட்டுரை நகலும் இத்துடன் தகவலுக்காக இணைத்துள்ளேன். இவைகளை டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனை